மனித பட்டி அமைத்து வாக்காளர்களை அடைத்து வைப்பதாக திமுக மீது அதிமுக சார்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து புகார் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கால்நடைகளை பட்டிகளில் அடைத்து வைப்பது போல திமுக தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டு அடைத்து வைக்கப்படுவதாக தொடர்பாக புகார் அளித்துள்ளதாக கூறினார். தேர்தல் விதிகளை மீறி திமுக பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போதுமான அளவு காவலர்கள் பணியில் இல்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு தெரிவித்தார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் இன்பதுரை தெரிவித்தார். சொல்லியிருக்கேன். ஒன்னு, மனித பட்டி மீண்டும் கரூரில் இருக்கிறது. இரண்டாவது, இல்லீகல் சாண்ட் மைனிங் நடந்து அந்த பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள். மூன்றாவதாக, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பஸ் மூலமாக, பிரைவேட் பஸ் மூலமாக ஏற்கனவே ரூட்ல போயிட்டு இருக்க பஸ்களை திருப்பி விட்டு பொதுமக்களை ஏத்திட்டு வராங்க. அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. வாக்காளர்களுக்கு ஒரு தட்டு, ஒரு சேலை, அது மட்டும் இல்ல 100 ரூபாய் பணத்தை வாக்காளர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுக்கப்படுகிறதா புகார். இதையும் விஜயபாஸ்கர் அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதை பூசிய மெழுகுகிற வகையில ஒரு பதில கொடுத்திருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம்.